ஆக தமிழே, முத்தே, மலரே இப்படிலாம் பேசினாதான் நம்ம மக்கள். வணக்கம். மொத்தம் வந்து உட்காருப்பா, உட்காரு, பரவாயில்ல, உட்காரு. உட்கார்ந்து சொல்லி ஏழைகளுக்காக உதவுறது தான் நான். உங்களுக்கு 7 கேள்விகள் 7 வேணாம்ப்பா, ஆல்ரெடி உட்கார முடியல. வருத்தப்படாத, சட்டியா விட்டுட்டு உள்ள இருக்க மணியா அறுத்துரு. 5 கேள்வி வேணாம்ப்பா, ஒரு 5 கூட இல்லைன்னா வீடியோ போவாது சார். நீங்க வேற என்னத்துக்கு வந்து இதுக்கு கல்யாணத்துக்கு வந்துட்டு போறீங்க? கேள்வி கேட்பாங்க, நீங்க அதுக்கேற்ற மாதிரி அழகா சொல்லுங்க. சுபம் நன்றி சரி 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 வேணுமா? இல்ல ஒரு தடவை பாத்துக்கிட்டா ஆன்சர் மட்டும் தான். இந்தாப்பா. ஓகே, ஓகே ஓகே, கேமரா ரெடியா? கேமரா வச்சாச்சா? சூப்பர். அக்கறணும் வீடியோ மூவ்மென்ட். போதுமரா சார், தூங்கிட்டா சார். கடமையை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே, போடா. ஒரே வழிதான். டிவிக்கே டிவிக்கே. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம். வேண்டாம், மக்களுக்கு தெரியாத நான் யாரு என்ன ஹாய் வருஷத்தெல்லாம் எதுக்குப்பா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. சரி, சட்டு விடுன்னு பேசுப்பா. இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. என்னது என்னமோ சொன்னீங்க. நாங்க பயப்பட மாட்டோம் தம்பி. பாத்துக்க, அந்த கட்சியா? அதான், நீங்க எந்த கட்சியா இருந்தாலும் எங்க கட்சியா உடைக்க முடியாது. ஐ டோன்ட் கேர். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமா பேசுவீங்க. கேள்வி கேட்கலாங்களா சார்? சீக்கிரம் கேளுப்பா. உனக்கு என்ன பைல்ஸா? கேள்வி லைட்டா தான் கேட்பேன். எல்லாம் தெரியும்பா, சீக்கிரம்ப்பா, எனக்கு அடுத்தடுத்த வேலை இருக்கு. முதல் கேள்வி உங்களுக்கு வந்து நான் என்ன கேட்க போறேன்னா, கொஞ்சம் தண்ணி, அதாவது கொஞ்சம் மழை பெஞ்சாலே தண்ணி தான் நிக்குது. இந்த மழைநீர் சேகரிப்பு வடிகால் திட்டமா, மழைநீர் வடிகால் திட்டம், அது வந்து எந்த நிலையில இருக்கா சொல்லுங்க. சத்துணவுல 2 முட்டை எக்ஸ்ட்ரா, அப்புறம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிரியாணி அப்படி சேர்க்கலான்னு நாங்க அங்க வந்தே ஆர்டர் பண்ணி தான் சார் கேக்குறேன். மழைநீர் வடிகால் திட்டத்தை பத்தி கேட்டா சத்துணவு திட்டத்தை பத்தி பேசுறீங்க. இல்லப்பா, நான் ஆர்டர் பண்ணி தான் சொல்றேன். நீ ஆர்டர் பண்ணி கேட்டா பதில். நான் ஆர்டர் பண்ணி கேட்கலையா? ஆமா, நீ வேணா அவர்கிட்ட போய் கேளு. அது வந்து இப்ப இன்னொரு என்னன்னா, தொழிற்சாலைகள் வந்து நிறைய மூடி கிடக்கு. சோ அதை நீங்க மறுசீரமைப்பு, அதாவது மறுபடியும் ஓபன் பண்ற ஒரு பிளான் எப்படி? அப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த படித்த இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு திட்டம் நிறைய இருக்கும். அதோட நிலைமை இருக்கு. அதாவது நீட் தேர்வை நாங்க கண்டிப்பா முறையீடு பண்ணி அது கேன்சல் பண்ணுவோம். அதுக்கான இதுதான் போய்கிட்டு. ஏய் கோத்தம், கண்ணை பிடிக்கிறவன் சார். மறுபடியும் கேக்குறேன், ஆர்டர் தான் கேக்குறேன். நீ அவர்கிட்ட கேளுப்பா, ஆர்டரா இல்லையா? அந்த பறவைக்கு செருப்பால அடிங்க நாயே. அட்றா அவன, நல்லா அட்றா முதல்ல அவன. ஆளே அவனையும் பாரு. எதுக்கோ யார சொல்ற நீங்க? ஒழுங்கா உங்க கையில குடுக்கல போல சார். நான் ஆர்டரா கேக்குறேன், நீங்க மாத்தி மாத்தி அப்ப நீ புரிய மாட்டேங்குது. தம்பி, நீ போய் ஆர்டரா அந்த கேள்விகளை படிச்சுட்டு அப்போ. நான் கேள்வியை படிக்கணுமா? ஆமா, பதில் மட்டும் தான் எனக்கு தெரியும். கேள்வி நீ தானே கேட்கணும். தப்பு தப்பா கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? நான் தப்பு தப்பா கேள்வி கேட்கிறேன். ஆமாப்பா, இஷ்டத்துக்கு கமான் வேலு, இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி. சரி, அடுத்த கேள்வியாவது கரெக்டா கேட்கிறேன்னு பார்ப்போம். கேளு. 3வது கரெக்டா கேட்டீங்கன்னா கரெக்டா பதில் வரும். கேமரா ஆன் பண்ணு. கேளு சார். இப்போ மெட்ரோ, அதாவது மெட்ரோ ஓப்பன் ஆனதுல இருந்து வந்து உங்க பஸ்ல வந்து மக்கள் யாருமே பின்பற்றிட்டு போறதில்லை. இப்போ மெட்ரோல தான் மேக்சிமம் பயணிக்கிறாங்க. அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்ற இது ஏதாவது இருக்கா? அதோட திட்டம் எப்படி இருக்கு?
தமிழ்நாட்டுல பேருந்து நாங்க எக்ஸ்ட்ரா விடுறோம் மக்களுக்கு. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். சேவை கண்டிப்பா தொடரும். ஆமா ஆமா. இல்ல சார், பேருந்துல யாரும் போக மாட்டேன்றாங்க. புரியுதா உங்களுக்கு? நக்கல் வாழ்க்கை சிக்கல் புரியுதா இல்லையா? புரியுதுப்பா. பேருந்துல யாரும் போக மாட்டேங்கிறாங்க. நீங்க அதை நீங்க எக்ஸ்ட்ரா பண்றதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலி மெட்ரோல தான் பீப்புள்ஸ் ஆர் கோயிங். சோ அதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தட்வா நான் வந்து அதான் கேக்குறேன். புரியுதுப்பா. நீ ஏன் கேள்வி இவ்வளவு பெருசா கேட்ட? நான் அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுவான்ல. கரெக்டா பதில் சொல்றேன் கேளு. நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில். அதாவது மதுவிலக்கு சீக்கிரமா கொண்டு வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியிலையும் மதுவிலக்கு மக்கள் போராதுன்னு நல்லாவே தெரியும். அது சீக்கிரமா நாங்க கொண்டு வந்துருவோம். கவலைப்படாதீங்க மக்களை. கரெக்டா சொன்னாப்பா? நொட்டுவாங்க. என்னப்பா நீ கேள்வியை பெருசா கேட்ட? கேமரா ஆஃப் பண்ணுப்பா. சார் மதுவிலக்கு எப்ப சார் வரும்? அது மெட்ரோ ரயில் போட்டிருக்கோம். மக்கள் எல்லாம் அதில் சந்தோஷமாக பயணிக்கிறாங்க. மேலும் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். நீ ஆர்டர் தப்பா கேட்குறப்பா. இப்போ நீ கடைசி வந்து கேள்வி இதுல நான் சொந்தமா ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு. நீங்க வந்து சமீப காலத்துல வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தீங்க. ஒருத்தரோட தொண்டரா ஒரு கட்சியில உறுப்பினரா தெரியல, அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு அம்மா வந்து அங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. அவர் ஒய்ஃபா? அதுக்கு அவர் வந்து ஆமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு எதுவும் சார் கேட்டீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. குழந்தைகள் கூட இப்படி கேட்காது. இல்லை நான் கல்யாணம் அழைத்தா என்று அந்த அம்மாவை கேட்கவில்லை. அவருக்கு ஒரு மகள் இருக்கிறது. அந்த மகளுக்கு நீ மகளே இல்லையா? அந்த அம்மா மட்டும் தான். அந்த அம்மாவை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சா, ஏதோ நீங்க ஏதோ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி கேக்குறீங்க. எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ். இல்லை அப்படி கிடையாது. நான் வந்து கல்யாணம் ஆகிட்டதா, கல்யாணம் ஆகி எத்தனை வருடம் ஆகினது? இல்லை அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. இது இந்த கேள்வி இந்த லிஸ்ட்ல இல்லை. அதனால என்னால் பதில் சொல்ல இயலாது. நீயாக ஒரு புது கேள்வியெல்லாம் கேட்குவதற்கு நான் இங்கு ஆள் இல்லை. எனக்கு ஆல்ரெடி உட்காருவதற்கு என்னால் முடியவில்லை. நீ என்னை இழுத்து கேள்வி ஆர்டர்ல அந்த ஆர்டர்ல 5வது கேள்விக்கு என்னவோ அதை மட்டும் கேளு, நான் பதில் சொல்றேன். 2026 தேர்தல் காலத்துல எப்படி சந்திக்க போறீங்க? அதோட ஐடியா ஏதாவது இருக்கா? எப்படி வந்து 2026 அணுக போறீங்க சார்? இப்படிதான் அணுக போறீங்களா? அமைதியாகவே இருக்கு.